நாம் 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் 12வது வசனம் வாசிங்க. அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்துவம் இருக்கிறேன். இந்த பவுலுடைய இருதயத்தில் அவருக்கு பாடு இருக்குது, அவமானம் இருக்கிறது, நிந்தை இருக்கிறது, வியாதி இருக்கிறது. அதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டு அல்ல, அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய பொருட்டு அல்ல. ஆனால் அவருடைய நோக்கம்லாம் நான் விசுவாசிக்கிறவர் யாருங்கிறத நான் அறிஞ்சிருக்கேன். நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளோ வியாதியோ அவமானமோ நிந்தையோ பிரச்சனையோ வறுமையோ அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறவர் யார் ஆங்கிற அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் உணர்வு மட்டும் எனக்கு இருந்துட்டா இந்த பூமியில் இருக்கிற பிரச்சனை வியாதி இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறவர் யார் என்ற ஒரு தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நான் விசுவாசிக்கிற அந்த இயேசுவானவர் எவ்வளவு வல்லமையுடையவர், எவ்வளோ பராக்கிரமுடையவர், அவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்றெல்லாம் ஒரு தரிசனத்தை நாம் காணுவதற்கு நமக்கு இந்த ஆயுசு நாட்கள் பத்தாது. இந்த பூமியில் சில 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட இந்த இயேசுவை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த ஆயுசு நமக்கு ஒருபோது பத்தாது. ஆனால் நம்ம கொடுத்துருக்கிற ஆயுசு நாட்கள் கொஞ்சோண்டு. இந்த கொஞ்சம் ஆயுசு நாட்களில் இயேசு யார் என்று நாம் அறிவோமானால் நாம் வாழ்கிற இந்த நாட்கள், அந்த நாட்கள் நமக்கு சந்தோஷமும் சமாதானமாக நிறைந்ததாக இருக்கும். நான் பாடு இருக்காதுலாம் சொல்லலை. பாடு அவமானம் நிந்தை பற்றாக்குறை தவறாய் புரிந்து கொள்ளுது இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு எனக்கு ஒரு தெரிஞ்சிட்டா இந்த பூமியில் எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. அதனால் நான் வாழுகிற நாட்களில் இயேசு யார், அவர் எப்படியாப்பட்ட தேவன், அவருக்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நமக்கு ஒரு தரிசனம் வேணும். இதை மாத்திரம் நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை லகுவாக இருக்கும். இந்த வாழ்க்கை ஜனங்க வாழ்கிற வாழ்க்கை அவளுக்கு கனமாக இருக்குது, அவளுக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த வாழ்க்கை. ஆனால் இயேசு யாருன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இந்த பூமியில் நம்மளோட வாழ்கிற வாழ்க்கை லேசாக இருக்கும். அதே தான் இந்த சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் விசுவாசிக்கிற யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன அவர் சொல்கிறார். அதனால தான் இந்த பாடலாம் நான் அனுபவிக்கிறேன், இந்த அவமானத்தை நான் சகிக்கிறேன், இந்த நிந்தையை சகிக்கிறேன். நான் விசுவாசிக்கிற இயேசு அவர் சர்வ வல்லமையுடையவர், அண்ட சராசரத்தை இயக்குகிறவர், இந்த பூமியின் கடைசி வரையந்தமும் அவர் என்னோடு கூட இருக்கிறவர், இந்த பூமி அவராலே நியாயந்தீர்க்கப்பட போகிறது. ஆகையினால் என்னுடைய வாழ்க்கையின் லக்கு நான் இயேசுவை அறிந்து கொள்வதே என் வாழ்க்கையின் லக்கு. நீங்களும் நானும் எதையோ அறிந்து கொள்ள எதையோ பிரயாசப்படுறோம், நல்லது தான். ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியம் எதுனா இயேசு யார் என்றதை அறிந்து கொள்வோம்னா நம்முடைய வாழ்நாட்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் சந்தோஷமாக இருக்கும். அவர் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று நான் அறிவேன். தேவனுடைய பிள்ளைகளை இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருக்கும் சொல்லுகிறேன், என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், இயேசு யார்
அவருக்கு என்ன வல்லமை இருக்கிறது? தேவனுடைய மையமே இயேசுதான். இந்த அண்ட சராசரமும் சூரியனை மையமாக வைத்து தான் நான் உட்கார்ந்துருக்கிற இந்த பூமி சுற்றுது. அதுக்கு அந்தாண்ட எத்தனையோ கோள்கள் இருக்குது, அவைகள்லாம் சூரியனை மையமாக வச்சே சுற்றிக்கிட்டு இருக்கு. தேவனும் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை மையமாக வைத்து தான் இந்த பூமியை இயக்கிக்கிட்டு இருக்கிறார். தேவனுடைய இருதயத்தில் மையமானவர் யாருன்னா இயேசு தான். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவே மையமாய் இருப்பாரானா இந்த பூமி நாட்களில் பிதா சந்தோஷப்படுவாங்க, குமாரனும் சந்தோஷப்படுவாங்க, நம்முடைய வாழ்க்கையும் லகுவாக ஈஸியாக இருக்கும். அதனால் இயேசு யார் அங்கிற கண்டுபிடிப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு நமக்கு இருக்க இந்த அறிவெல்லாம் பத்தாது. பரலோகத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு வந்தால் ஒழிய இயேசு யார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியாது. தேவன் நம்ம இரக்கமாக இருந்து குமாரனாகிய இயேசு யாருன்னு அறிய வைக்கணும். கடந்த நாட்களில் ஒரு செய்தியை கேட்டேன். யாரோ பேசின ஒரு செய்தி. உலகத்தில் பெரிய விஞ்ஞானி, உலகத்தில் நிறைய காரியங்களை கண்டுபிடித்தவர். எலக்ட்ரானிக்கல், மருத்துவத்துறையில் நிறைய காரியங்கள், வைத்தியத்துக்கு பயன்படுத்துகிற இந்த குளோரோஃபார்ம், அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் மயக்க மருந்து கண்டுபிடித்த ஒரு பெரிய அறிஞர், விஞ்ஞானி. நிறைய காரியங்களை கண்டுபிடித்தாராம். அவரை கூப்பிட்டு, அவருக்கு பாராட்டு விழா நடத்துவதற்காக அவரை கூப்பிட்டு அந்த விஞ்ஞானிகள்லாம் ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்களாம். நடத்தும் பொழுது, உங்களுடைய கண்டுபிடிப்பில் நிறைய கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்கள் சிறந்த கண்டுபிடிப்பு எதுங்க உங்களுடைய கண்டுபிடிப்புலன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சது எதுனா இயேசு தேவன் என்று நான் கண்டுபிடித்தேன், இதுதான் உலகத்தில் பெரிய கண்டுபிடிப்புன்னு சொன்னாராம். எத்தனையோ நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகள் இருக்குது இந்த உலகத்தில், ஆனால் இயேசு தான் மெய் தேவன் என்பதை நான் கண்டுபிடிச்சேனே, என் வாழ்க்கையில் அதுதான் என் வாழ்க்கை பெரிய கண்டுபிடிப்புன்னு சொன்னாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு யாருன்னு ஒரு மனுஷன் அறியலைன்னா அவன் இந்த பூமியில் வாழ்கிறதே அது பயனற்றது. இயேசு யாருன்னு ஒரு மனுஷன் அறியலைன்னா அவன் இந்த பூமியில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், பணம் இருந்தாலும், வசதி பெற்றவனாக இருந்தாலும், இயேசு யாருன்னு அவன் அறியலைன்னு சொன்னால் அவன் வாழ்க்கை ஒரு மிருகத்தை போல ஒரு வாழ்க்கை. ஆகினால் இந்த பூமி நாட்களில் நான் விசுவாசிக்கிற யார், நான் விசுவாசிக்கிற இயேசு யார், நமக்கு ஆயுசு பத்தாது அதை அறிந்து கொள்வதற்கு. அவரை பற்றி எழுதி வைக்க இந்த உலகம் புஸ்தகம் கொள்ளாது. அவர் மகா விஸ்தாரமானவர், புத்திக்கும் சிந்தைக்கும் அப்பாற்பட்ட தேவன் அவர் இயேசு. ஆகினால் நான் வாழ்நாளில் வாழ்ந்திருக்கிற இந்த நாட்களில் இயேசுவே நீ யார், அதான் போல் சொல்கிறார். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் விசுவாசிக்கிற யாருன்னு எனக்கு தெரியும். அதனால தான் பாடு, அவமானம், உபத்திரம், நிந்த, பற்றாக்குறை, வியாதிலாம் எனக்கு ஒரு பெரிய பொருட்டு அல்லன்னு சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்கிற நாட்களில் இயேசு யார், ஆயுசு பத்தாது, காலம் பத்தாது, இயேசு என்று அறிந்து கொள்வதற்கு நம்ம வயசு பத்தாது. அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் பெரிய ஞானி, பெரிய படிப்பாளி, பெரிய ஞானமுடைய ஒரு மனுஷன். அவர் சொல்லுகிற சில செய்தியை இந்த நாளில் கவனிப்பது நான் நல்லதுன்னு நான் எண்ணுகிறேன். அதாவது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பவுலுடைய இருதயத்தில் இருந்த அந்த பாரம், ஏக்கம், தவிப்பு என்னென்னா, எதையோ பேசணும், எதையோ சொல்லணும் நான் விரும்புகிறேன், ஆனால் இயேசுவை நீங்கள் அறியணும். இயேசுன்னா எத்தனையோ இயேசு இருக்குது, பிசாசு எத்தனையோ இயேசுடைய வேஷத்தை போட்டிருக்கான். ஆனால் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு, இந்த சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதான் எனக்கு பாரம், இருதயத்தில் ஏக்கம், என் இருதயத்தில் அதுதான் தவிப்புன்னு சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஏனென்றால் சிலுவையிலே இயேசு மகாபெரிதான காரியத்தை செஞ்சு முடித்தாங்க. அது ஏதோ தற்செயலாக நடந்த நிகழ்ச்சி அல்ல,
அது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனுடைய மனதில் இருந்த ஒரு காரியம். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உண்டாயிருக்கும் ஏன் இந்த உலகம் உண்டாயிருக்கும் என்பதாகவே, ஆதாமும் ஏவாளும் உண்டாதிருக்கும் என்பதாகவே இந்த பிசாசு முரட்டாட்டம் பண்ணுவான். நான் உண்டாக்கின தூதன், அவன் நான் கீழே தள்ளுவேன், நான் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் இவர்கள் மூலமாக வஞ்சிக்கப்படுவார்கள். இப்பொழுது சத்துருவாகிய சாத்தான் இப்பொழுது மனுகுல வர்க்கத்தின் மேலே விஷத்தை பாய்ச்சுகிறான், இரத்தத்தை பாய்ச்சுகிறான். இரத்தத்தில் அவனுடைய விஷம் பாய்ச்சப்படுது. சுயநலமும் பெருமையும் அவனுடைய இரத்தத்திலே பாய்ச்சப்படுது. மனுஷர்கள் இப்படி சிறுகிட்டவர்களாய் சின்னாபின்னமாய் போவார்கள். இப்படி நீங்களும் நானும் இந்த காலகட்டத்தில் இப்படி போவோம். தம்முடைய குமாரனை இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும், அவர் மூலமாய் இந்த பூமியிலே நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்றதெல்லாம் தேவனுடைய மனதில் ஏற்கனவே இருந்தது. அதெல்லாம் அவருடைய திட்டம் அதெல்லாம் இருந்தது. அதை தான் அவர் சொல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிந்து கொள்ளணும். அவர் சாதாரணப்பட்ட தேவன் அல்ல. அண்ட சராசரம் இயக்குவதற்கு முன்பதாகவே தேவனுடைய மனதில் இருந்தவர் இயேசு இருந்தார். அவர் சாதாரணப்பட்ட தேவன் அல்ல. அவர் கல்வாரியிலே என்னுடைய அக்கிரமத்துக்காக மீறுதலுக்காகவும் அவர் அர்ப்பணிக்க வேண்டிய அந்த நிகழ்வு ஏற்கனவே தேவனுடைய மனதில் இருந்ததும். ஆகையினால் இந்த இயேசு யார் என்று நாம் அறியணும். அறியலைன்னா நான் வாழ்க்கையை குழப்பிக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை நமக்கு பாரமாக இருக்கும். ஆனால் இவர் சொல்லுவார், இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிந்து கொள்வதே நம்ம வாழ்க்கையின் ரட்சிப்பு. இயேசுவை போல மாறுவது, இயேசுவை போல வாழ்வதுங்கிறதெல்லாம் ஒரு பங்கு, அது ஒரு பெரிய சாப்டர் இது. ஆனால் அவர் யாருன்னு அறிவது, யாருன்னு அறியாமல் நான் அவரை போல் மாறணும், அவரை மாறி வாழணுங்கிறதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அவர் யார், அவர் யாருன்னு அறியாமல் நான் அவர் மாதிரி வாழணும், அவர் மாதிரி நடக்கணும், அவர் மாதிரி இருக்கணும், இன்னும் வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அதை தான் இவர் சொல்லுகிறார். அவரை இன்றி, அவர் மூலமாக ரட்சிப்பு, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் நடந்த நடப்பு, அவர் வைத்து போன அடிச்சுவடு, இந்த பூமியிலே என்னுடைய அக்கிரமத்துக்காய் மீறுதலுக்காய் தன்னுடைய முகத்தை கற்பாரை ஆக்கினார். அவரை தாடிமீர் பிக்கப்பட்டது, காரி துப்பப்பட்டது, கன்னத்தில் அறையப்பட்டது. இதெல்லாம் என்மித்தம் நடந்த நிகழ்வு. அதெல்லாம் என்மித்தம் அவர் சரீரத்தில் இருந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தப்பட்டது. என என் இரத்தத்தில் விஷம் பாய்ச்சப்பட்டது. என்னுடைய இரத்தத்தில் அவருடைய ரத்தம் சிந்தி என்னிலிருந்த விஷத்தை எடுத்தார் அவர். என் விஷம் முறிக்கப்பட்டது. என்னுடைய சுயநலமும் என்னுடைய பெருமையும் இன்று காணப்படுகிற எல்லா அகங்காரமும் ஆணவமும் அந்த சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தனை சிந்தப்பட்டு என் பாவங்கள் எல்லாவற்றிற்கும் மன்னிப்பு, விடுதலை, ரட்சிப்பு எல்லாம் சிலுவையில் நடந்த ஒரு காரியம். பாவத்துக்கு மூலக்காரனராக இருந்த அந்த பிசாசு, அவருடைய தலையும் அங்கே நசுக்கப்பட்டது, அவருடைய தந்தனங்கள் எல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டது, வெளியரங்கமாய் கோலமாகி அவனை ஜெயம் எடுத்தார். இதெல்லாம் சிலுவையில் நடந்த மகாபதான ஒரு நிகழ்வு. அதை தான் பவுல் சொல்கிறாங்க, அவரை இன்றி முதல்ல அவர் யாருன்னு அறிந்து கொள். அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், இனி வரப்போகிற நாட்டில் இயேசு யார், இயேசுவே நீங்கள் யாருங்க சொன்னால், ஆண்டவர் திரையை நீக்கி என் குமாரன் யாருன்னு சொல்லி நமக்கு காமிக்க ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறாங்க. அவரை மட்டும் நினச்சிங்க, பாவிகளால் விபரீதங்களை சகித்து அவரை நினச்சிக்குங்க, குமாரனை இயேசுவை முன்னாடி வச்சுக்குங்க. அன்றி இயேசுடைய மகிமையை இயேசு யாருன்னு கண்டுட்டா, இந்த பூமியில் உங்களையும் என்னை விட சந்தோஷமான ஒருத்தருமே இல்லை. இயேசு யாருன்னு தெரியாதவன் தான் இந்த முழு உலகத்திலும் வாழ்க்கையை குழப்பிக்கிட்டே இருக்கான். பணத்தை சம்பாதிப்பான், புகழை சம்பாதிப்பான், கணத்தை சம்பாதிச்சிருப்பான், ஆனால் வாழ்க்கையை குழப்பிக்கிட்டே இருக்கான் மனுஷன், தெரியுமா? ஆனால் இந்த பூமி நாட்களில் இயேசு யார் இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்குறோம். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம், இதே பவுல் சொல்கிற இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்க விரும்புகிறோம். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் பக்கம் 272, அதில் 8வது வசனம்.
வாசிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த தீர்மானம் என்னன்னா, என் இயேசுவை நான் இன்னும் அறியணும். அங்கே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து அவர் பேசுகிறார். இங்கே என் இயேசு, இயேசு யாரோ கிறிஸ்தவனுடைய கடவுளா? நான் இங்கே உட்காந்துருக்க ஒருக்கும் சொல்லி இயேசு என் இயேசு. இவர் அங்கே அதான் இங்கே அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை. இயேசு உங்களுடைய இயேசுவாக இருக்கிறாரா உங்களுடைய வாழ்க்கையில்? யாருக்கோ கிறிஸ்தவர்களுக்கு வந்த கடவுள்னு நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்படி இல்லை. அவர் என் இயேசு. இந்த ஒரு பாவிக்காக இந்த பூமியில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இந்த ஒரு பாவிக்காக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. இந்த ஒரு பாவின் மித்தம் அவமானமும் நிந்தையும் அவர் சகித்தார். இந்த ஒரு பாவிக்காக அவர் பரத்தை விட்டு கீழே இறங்கி வந்தவர். இந்த வானமும் பூமியும் உண்டாருக்கு முன்னையே அவர் இருந்தவர். அவர் ஏற்கனவே இருந்தவர். 2000 வருஷத்துக்கு முன்பாக மரியாளுடைய வயிற்றிலே ஒரு சிறு குழந்தையாய் அவதரித்து வந்தாங்க. ஆனால் அவர் அப்படி அல்ல. அவர் பிள்ளைகள் மாம்சம் இரத்தம் உடையவராக இருக்கும்படிக்கு அவரும் அந்த குழந்தையை போல் அவர் அப்படி மாறினாங்க. ஆனால் அவர் இருந்தவர், முன் இருந்தவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் சிறு சுருவத்தை வைத்து கொண்டு அந்த மாட்டுக்கோட்டில் அந்த சுருவத்தை போட்டுக்கொண்டு தாலாட்டு பாடிக்கொண்டிருக்கிற இயேசுவை, அந்த இயேசு அல்ல. இன்றைக்கி இயேசு எங்கே இருக்க தெரியுமா? பிதாவுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசுக்கு இருக்கிறது. இந்த அண்ட சராசரமும் அவருடைய வாயினால் உண்டாக்கப்பட்டது. இந்த அண்ட சராசரமும் நாளைக்கு ஒரு நாளைக்கு இல்லாமல் போன்று சொல்லும்போது புஸ்தகத்தை சுருட்டுவது போல சுருட்டி இந்த வான பூமி சுருட்டி போடப்படும். பூமி அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனையும் அவர் நியாயந்தீர்ப்பார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசுக்கு இருக்கிறது. முழங்கால் யாவும் முடங்கப்படும். நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ணப்படும். இருளில் செய்கிற மனுஷருடைய எல்லா அந்தகார கிரியைகளையும் ஒரு நாளைக்கு அவர் வெளியரங்கமாக்குவார். எல்லா அதிகாரத்தையும் தேவன் தம்முடைய மகனாகிய இயேசுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏதோ இயேசு சிலுவையில் தொங்கப்படுற நிகழ்வு நிர்வாணத்தோட ஏதோ கையாளாதவர் போல் ஒரு படம் சித்தரிக்கப்பட்டிருக்குது உலகம் பூரா. அப்படி இல்லை. அவர் சொல்லுவார் மத்திய சுவிசேஷம் கடைசி அத்தியாயத்தில், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம் இயேசுக்கு இருக்கிறது. அவர் வரும்போது நடு வானத்தில் பிரகாசிக்கிற அந்த மின்னலை போல இருக்கும். அவர்தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அதை தான் பவுல் சொல்கிறாங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னாருன்னு எனக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அவரை அறிகிற அறிவு இயேசுவே. இந்த புத்தி இந்த பூமிக்குரிய காரியங்களையே யோசித்து, பூமிக்குரிய காரியங்களிலே சிந்தித்து, அவைகளிலே லயித்து போய், அவைகளிலே கவலைப்பட்டு, அவைகளிலே அமிழ்ந்து மாண்டு போய் இருக்கிறது. இல்லை, கொஞ்சம் கண்ணை திறந்து மேலே பார்த்தோமானால் அவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் இயேசுவான நிற்கிறதையும், அவர் சுற்றி கோடா கோடி தூதர்கள் அவரை ஆராதிப்பதையும், சகல அதிகாரம் அவருக்கு இருக்கிறதை நாம் காண முடியும். ஸ்தேவான் அதான் கண்டான். அவர் தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறதை நீங்கள் நானும் விசுவாசத்தில், ஆண்டவரே தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறீர். சகல அதிகாரமும் தொடர்ச்சியாக வாசிப்போம். எல்லா அதிகாரமும் இயேசுக்கு தான் இருக்கிறது. உதாரணமாக பிலிப்பியர் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 36வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. சகலமும் அண்ட சராசரத்தில் இருக்கிற வானம், பூமி, கிரகங்கள், நட்சத்திரங்கள், சமுத்திரங்கள், அண்ட சராசரமும் சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும். இந்த பூமியில் இருக்கிற கொசு வரைக்கும், ஈ வரைக்கும், எறும்பு வரைக்கும், ராட்சசன் வரைக்கும், கொடூரன் வரைக்கும்,
கொலகாரம் வரைக்கும் பூமியில் இருக்கிற எல்லாரையும் அவர் மூலமாய் தான் என்ன பண்ணது, உண்டாக்கப்பட்டது. அது மாத்திரம் அவருக்காகவே இருக்கிறது. சில துன்மார்க்கெல்லாம் ஏன் ஆண்டவர் வச்சிருக்கார் தெரியுமா? அவர் நியாயத்தீர்ப்படையும் போது, உலகத்தை நியாயத்திருக்கும்போது அவர் 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 மகிமுடைய தேவன் என்பதை விளங்குவதற்காக சில துன்மார்க்கனை வைத்திருக்கிறார் இந்த பூமியில். நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஏன் இந்த அக்கிரமக்காரன் இருக்கான், ஏன் இந்த அநியாயக்காரன் இருக்கான், இந்த கொடுமைக்காரர்கள் ஏன் இருக்கிறாங்க நாம் நினைப்போம். கொஞ்சம் பொறுத்துரு. இயேசு நியாயாதிபதியாய் சிம்மாசனத்தில் வீட்டிருப்பார். அவர் அப்பொழுது எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். இருளில் மறைந்திருக்கிறதெல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். இயேசு ராஜாவாய் சிம்மாசனத்தில் வீட்டிருப்பார். அப்போது அவர் பிரிப்பார். வெள்ளாடுகளையும் செம்பரியாடுகளையும் வெவ்வேறாய் பிரிப்பார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் நியாயாதிபதியாய் தேவன் தம்முடைய மகனை இந்த பூமிக்கு அனுப்ப போகிறாங்க. அதெல்லாம் இன்னும் நடக்கலை, வரும். ஆகையினால் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையும் கனம் உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் அவரை யாருன்னு அறிந்து அவரை பணிந்து அவரை ஆராதிக்க வேண்டும். அப்போ பார்த்து அவர் நியாயாதிபதியாக உட்கார்ந்துருக்கும் போது அல்ல, இப்பொழுதே ஆண்டவரே நீர் யார், நீ மகிமையின் கர்த்தர் அல்லவோ, சர்வலோக ராஜா அல்லவோ, நீ மாம்சத்தில் வந்தீங்களே, என்னை போல சோதிக்கப்பட்டீங்களே ஆண்டவரே, என்னை போல சோதிக்கப்பட்டீங்களே, எனக்காக வந்தீங்களே வழிகாட்டியாய். வாழ்நாளெல்லாம் அவருடைய பாதத்தை நான் முத்த செய்யட்டும். அவர் யாருன்று அறிந்தால் அவருடைய பாதத்தை நான் முத்த செய்யும். அநேருக்கு இயேசு யாருன்று அங்கே தெரியல. அந்த அவர் வாழ்ந்த அந்த கிராமங்களில், கலிலேயாவில், அங்கே நாசரேத்தில் இயேசு யாருன்னு தெரில. அவங்களெல்லாம் என்ன நினச்சான்னா, அவர் தச்சனுடைய குமாரன், மரியாளுடைய மகன், அவருடைய தம்பி தங்கச்சி எல்லாரும் எங்கள் மத்தியில் இருக்குன்னு இயேசு அற்பமாக என்ன போட்டார். அவர் இயேசுனா காண்பதற்கு அவருடைய கண்கள் திறக்கப்படலை. ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் இயேசு யாருன்னு தெரிந்தது. அதனால தான் வெளியேறப்பட்டதை வைத்திருந்த அந்த ஸ்திரீ இயேசுவின் பாதத்திலே உடைத்து ஊற்றி தைலத்தை அவருடைய பாதத்தை முத்தம் செய்தார். அவருக்கு தெரிந்து விட்டது. அவளுக்கு ஒரு சிலருக்கு தான் அவர் யாருன்னு தெரிந்தது. அந்த ஊரில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனால் இயேசு யாருன்னு தெரியல. அந்த சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் ஒருவன் தெரிஞ்சு விட்டது, இவர் பரலோகத்து ராஜா என்று. அதனால தான் அவன் சொல்கிறான், இன்றைக்கு ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த பாவியை என்ன நினச்சிக்கோங்கன்றார். இன்றைக்கி என்னோட கூட இருப்பப்பா அண்ணன் ஆண்டவர் சொல்கிறார். அங்கே இருக்க 100க்கு அதிபதி விலகிட்டான் இயேசு யாருன்னு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு யார்? இயேசு யார்? சகல அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. ஆகையினால் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவே அண்டசராசரமும் மையமாய் இந்த உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிதாவுடைய மையமே இயேசு தான். கொடாக்குடி தேவதூர்கள் உண்டு, அங்கே தங்க ரோடுகள் உண்டு, ஜீவ விருட்சம் உண்டு. ஆனால் முக்கியமானவர் யார் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவர் தான். பிதாவுடைய மகிமை பொருந்தியவராய் தேவனுடைய குமாரான இயேசு இப்பவும் சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிறார். நம்மளை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த சபைக்கு அவர் தலைவராக இருக்கிறார். அவர் ஆகையினால் சகலமும் அவருடைய பாதங்களுக்கு இருக்கிறது. நாம் மறந்து போக வேண்டாம் அவர் யார் என்பதை. அரை நிர்வாணத்தில் தொங்கப்படுகிற அந்த இருக்கிற அந்த சிலுவையின் நிகழ்ச்சியை பார்த்து ஏதோ கையாலாவது போல இயேசுவை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லை, ஜெயம் பெற்ற என் ஆண்டவர். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். எபிரியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. எபிரியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் இல்லைம்மா, எபிரியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். அப்புறம் வாசிப்போம். இயேசு யாராம்? இயேசு யாராம்? சர்வத்துக்கும் அண்ட சராசரத்துக்கும் சர்வத்துக்கும் யாராம் சுதந்திரவாளி?
இயேசுவை சுதந்திரவாளியாய் தேவன் நியமிச்சிருக்கிறாங்க. அப்படி இவரை கொண்டு வாசிங்க. இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். யாரை கொண்டு? குமாரனை கொண்டு இந்த உலகத்தை தேவன் உண்டாக்கினார். இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் 3 பேரும் அவருடைய வல்லமையினால் இந்த பூமி உண்டாக்கப்பட்டது. இங்கே வாசிக்க இவரை கொண்டு உலகங்கள் உண்டாகின. வானமும் பூமியும் அண்ட சராசரமும் இயேசுவை கொண்டு நான் முந்தி வாசித்தது போல அவரை கொண்டு. அடுத்தபடி 3ஆம் வசனம் வாசிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். யாருடைய மகிமையின் பிரகாசமா? பரலோக தேவன். கடவுளுடைய பிரகாசம் யாருன்னா இயேசு. தேவனுக்கு பிரகாசமானவர், விலையேறப்பட்டவர் யாராம்? இயேசு. இந்த இயேசுவை தான் உங்களுக்காகவும் எனக்கும் விலையேறப்பட்ட இயேசுவை சிலுவையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். விலையேறப்பட்டவர். பிதாவுக்கு விலையேறப்பட்டது வேறு எதுவும் இல்லை, தன்னுடைய மகன்தான் விலையேறப்பட்டவர். அவரை இந்த பூமியிலே எனக்காக நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்த விலையேறப்பட்டவர். தொடர்ந்து வாசிங்க. அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து பிதாவுடைய தற்சூபத்தை இந்த பூமியிலே வெளிப்படுத்தினார். ஒரு முறை ஒரு சீஷன் சொல்லுவான், பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லுவான். பிதாவை காண்பியுமா? ஏப்பா, இம்மா நாள் நான் உங்களோட இருந்தேனே, பிதா என்னிட்ட இருக்கிறது நீங்கள் பார்க்கலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டாப்பா. இந்த பூமி நாட்களில் பிதாவுடைய தற்சூபத்தை குமாரன் வெளிப்படுத்தினாங்க. வாசிங்க. சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். அண்ட சராசரத்தையும் அவர் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிறார். நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோமே இந்த பூமி, இந்த பூமி எது தாங்கிட்டு இருக்கு தெரியுமா? எது தாங்கிட்டு இருக்கு இந்த பூமியை? விஞ்ஞானம் படித்த பிள்ளைகள்லாம் நீங்கள் இருக்கீங்க, நிறைய பேர் அறிவாளிகள்லாம் இருக்கீங்க. என்ன மாதிரி முட்டாள் இல்லை, நீங்கள் திறமசாலிகள். பூமி எது தாங்கிட்டு இருக்கு? பூமியை எது தாங்கிட்டு இருக்கு சொல்லுங்க. பூமியை எது தாங்கிட்டு இருக்கு? பூமியை அந்தரங்கத்திலே தொங்க விட்டிருக்கிறார். பூமி அந்தரங்கத்தில் தான் இருக்கு. பூமி சும்மா அந்தரங்கத்தில் தொங்குது. இயேசுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த பூமி என்ன பண்ணுது? சுழண்டுகிட்டு இருக்கு. சூரியனை மையமாக வச்சு இந்த பூமி சுழண்டுகிட்டு இருக்கு. சும்மா அந்தரங்கத்தில் தான் இருக்குது இந்த பூமி, சுழண்டுகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பூமி எதுவும் தாங்கலை. ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் இந்த பூமியை கீழே விழாதபடிக்கு தாங்குது. அதான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் சொன்னாக்கா, தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். இந்த பூமி மாத்திரம் இல்லை, நான் பார்க்குற எத்தனையோ கோள்கள் இருக்குது. செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், எத்தனையோ கோள்கள்லாம் இருக்குது. எல்லாம் அந்தரங்கத்தில் இருக்குது. அப்படியே எல்லாம் தம்முடைய வாயின் வார்த்தைகளை தாங்குகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, உங்களையும் என்னையும் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை தான் என்ன பண்ணார்? ஏந்துது, தாங்குது, தப்பிக்குது. ஏந்துது, தாங்குது, தப்பிக்குது. அவர் தான் நம்மளை தாங்குகிறவர், அவர் தான் நம்மளை ஏந்துகிறவர், வேறு ஒன்று அல்ல. ஆனால் அவருடைய வாயின் வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. வாசிக்கிறோம். வாசிங்க. அடுத்தபடி. தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார். 2 காரியங்கள். இந்த உலகத்தில் மனுஷனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு இந்த முழு உலகத்தில் தம்முடைய மகனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இதை விட இந்த பூமியில் பெரிய தியாகம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. வானத்தை உண்டாக்குனதோ பூமியை சிருஷ்டித்ததோ இதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. இந்த பாவியினுடைய பாவத்தை கடவுள் மன்னிப்பதற்கு ஒரு விமோச்சனத்தை உண்டு பண்ணினாங்களே, அதுதான் இந்த பூமியில் விலையேறப்பட்ட ஒன்று. இல்லாவிட்டால் நீங்களும் நானும் தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. தேவனை பார்த்து அப்பா என்று சொல்ல முடியாது.
ஏன்டா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, நம்முடைய அநியாயங்கள் கடலின் ஆழங்கள் போடப்பட்டிருக்குது நம்முடைய வாழ்க்கையில். இதுக்கெல்லாம் அந்த குமாரன் தான் காரணம். நான் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறேன், நம்முடைய பாவங்களை நீக்கும். இன்னொரு இடங்கள் எழுதியிருக்க சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் அவர் வந்தார். உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்ய வந்தார். இந்த பூமியிலே நாம், அதாவது பாதை தெரியாத ஆட்டை போல நாம் இருந்தோம். வழி என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரியான உலகத்தில் ஒரு அடிச்சூடை வைத்து இதுதான் வழி என்று காமித்தார். சத்துருவை நேசித்தார், பகைவர்களை நேசித்தார், எல்லா சூழ்நிலையும் கடந்து சென்று நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். பேதுரு சொல்லுவாங்க, நமக்கு ஒரு அடிச்சூடை வைத்து போனார். நம்முடைய கண்கள் அவருக்கு மேல் இருக்கட்டும். இவ்விதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து அவரை நினைச்சு கொள்ளுங்க. தம்மை நியாயமாய் தீர்ப்பு செய்கிற பிதாவுக்கு தம்மை ஒப்பு கொடுத்த இயேசுவை உடைய கண்கள் இருக்கட்டும். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் இயேசு மேல் நோக்கமாக இருக்கட்டும். அவர் யாருண்டு அறிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்புவோம். மீதி உள்ள நாட்கள் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நாட்களில் இயேசு யார், அவர் எவ்வளோ வல்லமுடைய தேவன். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அவர் பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். அடுத்தபடி அவர் என்னவா இருக்கிறாராம், உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இயேசு எங்கே உட்கார்ந்திருக்கிறார்? உன்னதமானவராகிய பிதாவுடைய வலது பார்சத்தில் இயேசு அமர்ந்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த பூமி நாட்களில் இயேசு யார் என்று அறிந்து கொள்வதற்கு நான் முந்தி சொன்னது போல இந்த அறிவு பத்தாது. ஆகின வருகிற நாட்களில் இயேசுவே நீ யார், நான் இன்னும் உண்மை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் சொல்லுவாங்க, பிதாவையும் குமாரனையும் அறிவதே உங்களுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன். நல்ல வாழ்க்கை வேணுமா, இயேசு யாருன்னு அறிஞ்சுக்கப்பா. இன்னொரு ஒருத்தன் சொல்லுவான், பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. எதையோ அறியணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் படிக்கிற பிள்ளைங்க வானத்தை ஆராயணும், பூமியை ஆராயணும், விஞ்ஞானங்களில் எத்தனையோ மருத்துவத்தை ஆராயணும், விலங்கியல் ஆராயணும், எத்தனையோ ஆராய்ச்சியெல்லாம் பிள்ளைகள் படிக்க வேண்டியிருக்குது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு யார் என்று கண்டுபிடிக்க உடைய வாழ்நாட்களை திருப்பும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அவ்வளோ மகத்துவமான தேவன். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம். அதில் 17வது வசனம். 1வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அவர் யார், அவருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கிறது, தேவன் எவ்வளோ வல்லமை அவருக்கு கொடுத்துருக்குறாங்கங்கிறதெல்லாம் காணுவதற்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண் வேணும். அது கீழே தான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் சொன்னாக்கா, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாஷையில் உட்காரம்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு 22ஆம் வசனம் அங்கே என்னவா, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் இயேசுடைய பாதங்களுக்கு கீழே தேவன் வச்சுட்டாங்க. எல்லாவற்றையும்
அவருடைய பாதங்களுக்கு கீழ் இருக்கிறது. அருமையானவளே, இந்த இயேசு தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. சாதாரணப்பட்டவர் அல்ல. அதனால் வருகிற நாட்களில் இயேசுவை காணும்படி நம்முடைய பிரகாசமுள்ள மடக்கண்களை வாசித்தது போல் வாசிக்கிறோம். அந்த 19 வசனத்தில் அடிப்பகுதி, பிரகாசமுள்ள மணக்கண்ணை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்கிறது போல், ஆண்டவரே நான் இன்னும் இயேசு யாருன்னு அறியணும். இயேசு யாருன்னு நான் அறியாத பட்சத்தில் நான் எப்படி நான் அவரை மாதிரி வாழ்வேன்? அவரை போல எப்படி நான் நடப்பேன்? அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா முன்னாடி? அதனால் உங்களுடைய இருதயத்தில் ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். இயேசு யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். கொலேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். கொலேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள், யாருக்குள்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்குள். இந்த உலகத்தை ஞானம் அடையணும், அறிவு அடையணும்லாம் இந்த உலகம் எதுவே பிரயாசப்படுறது. ஆனால் அவையெல்லாம் தேவன் எங்கே வச்சுருக்காங்களாம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவிடத்தில் தான் வச்சுருக்காங்களாம். வேறு எங்கேயும் வைக்கலையாம். ஞானம் வேணுமா, அறிவு வேணுமா, புத்தி வேணுமா, எல்லாம் இயேசுவிடத்தில் மாத்திரம்தான் தேவன் புதைச்சி வச்சுருக்குறாங்க. வேறு வெளியில் இல்லை. அதனால் வரும் நாட்களில் இன்னும் அவரை யார் என்று காணுவோமானால், பிரியமானவளே, வரும் நாட்களே ஆண்டவரே நம்ம இன்னும் நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இன்னொரு காரியம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் திருப்பும், அதில் 18வது வசனம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இந்த சிலுவை பற்றின செய்தியும் இயேசு பற்றின செய்தியும் உலகத்துக்கு எப்படி இருக்குன்னா பைத்தியமாக தோணுது. அன்னைக்கும் பைத்தியமாக தான் இருந்தது, இன்றைக்கும் இந்த பூமியில் இருக்கிற ஒரு சிலருக்கு பைத்தியமாக தோணுது. ஏன்னா கெட்டு போகிறவர்கள். ஆனால் நமக்கு அது என்னவாக இருக்கிறதா? தேவ பலனாக இருக்கிறது. நம்ம வாசிக்கிறோம். 23ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்தை 23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இந்த பூமியில் அந்த நாட்களில் இருக்கிற ஜனங்கள், கிரேக்கர் தான் இந்த முழு உலகத்தில் அந்த நாட்கள் மிக புத்திசாலிகளாக இருந்தாங்க. அவருக்கு இயேசு என்னவாக இருந்தார்னா இடரலாக இருக்கிறாங்க, பைத்தியமாக காணப்பட்டாராம். இன்றைக்கும் இந்த முழு உலகத்து ஜனங்களுக்கு இயேசு இடரலாக தான் இருக்கிறார், பைத்தியமாக தோணப்படும். ஏன் நீங்களும் நான் கூட இந்த உலகத்துக்கு பைத்தியக்காராக தோன்றோம். நீங்கள் புறப்பட்டு வரும்போதோ இல்லை இருக்கும்போதோ இந்த ஜனங்களுக்கு ஏதோ வேலை இல்லாமல் இது இங்கேயே போயிட்டுருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, ஞானிகள் கூடுகிற இடம் இங்கே. ஆகையினால் இந்த பூமி நாட்டில் இயேசு யார்? இந்த சபைக்கு அவர் தலைவர், சரீரமாகிய இந்த சபைக்கு அவர் தலைவராக இருக்கார். இன்னொன்று வாசிக்கிறோம். அது மாத்திரம் அதில் அந்த அதிகாரம் பூராமே எழுதியிருக்கிறது. நீங்கள் மறுபடியும் வாசிங்கள். அதிலே கடைசி வசனம் 31 வசனம் வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த உலகம் அக்கிரமத்திலையும் அநியாயத்திலையும் பாவத்திலையும் அமிழ்ந்து கிடக்கிறது. இயேசுடைய நாமம் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கும் மீட்பு இல்லை. இயேசு இல்லாமல் ஒரு மனுஷனுக்கும் சந்தோஷம் இல்லை. இயேசு இல்லாமல் ஒரு மனுஷனுக்கும் சமாதானம் இல்லை. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உனக்கு எல்லாம் இருக்கலாம் மோனே, ஆனால் சந்தோஷம்னா நான் தான் கொடுக்கணும். உனக்கு எல்லாம் இருக்கலாம், சமாதானம் நான் தான் கொடுக்கணும். மெய் ஞானம் என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் உனக்கு கொடுக்கணும். எனக்கு வெளியே எதுவும் இல்லை, எனக்கு வெளியில் எதுவும் இல்லை. எல்லாம் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துலாம் இருக்குது. அந்த சிலுவையில் அறியப்பட்ட இயேசு உலகத்துக்கு பைத்தியமாய் தோணுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வரும் நாட்களில் இயேசுவே நான் உண்மை அறியணும், உன்னுடைய மகத்துவத்தை அறிய பிரகாசம் மனக்கண்களை தார்.
உலகத்தில் எதையோ கண்டுபிடித்து எதையோ வாழ்கிறத விட இயேசுவை இன்னும் அதிகமாக நான் கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யும்னு சொல்லும். அண்மையில் ஒரு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பாடகர் நான் நினைக்கிறேன், மியூசிக் டைரக்டர் நினைக்கிறேன், ஒருத்தன் சொன்னான். அவன் பேர் உங்களுக்கு தெரியும், நான் பேரை சொல்ல விரும்பலை. இந்த உலகத்தில் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க, என்னத்தை எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னதுக்கு அவன் சொன்னான், அந்த அந்த மனுஷன் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வருகிறதை எதிர்பார்த்துட்ருக்கேன்னார். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வருகிறேன் எதிர்பார்த்துட்டு. அவர் உலக ஊரில் புகழ்பெற்ற ஒரு மியூசிக் அவர் டைரக்டர். அவர் அப்போது அவனுடைய இறுதித்தின் ஆழத்தில் இயேசு இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகிறார் என்ற உணர்வு அவனுக்கு இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நீங்களும் நானும் இந்த பூமி நாட்டில் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற, ஆண்டவரே உடைய வருகையை நான் எதிர்பார்க்குறேன், உமக்காக அண்ட சராசரமும் தவித்து பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது, இது சொல்லாகும் கட்டளையிட்டான் நிற்கும், பூமி அக்கினிக்கு முன்பாக மெழுகு உருவது போல உருகி போய்விடும், புஸ்தகத்தை போல சுருட்டப்படும், பூமி இல்லாமல் போய்விடும். அவருக்கு பயந்தவர்கள் மாத்திரம் அவரோடு கூட நித்தியமாக நிலைத்திருப்பார்கள். அவர் வருகிற நாட்கள் இன்னும் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென். நாம் நல்ல வார்த்தைகளை நானும் கேட்டேன். நாம் கேட்டது போல நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நம்முடைய வாழ்க்கையின் இலக்காய் நோக்கமாய், நாம் அவரை அறிகிற அறிவின் மேன்மையை நாம் பற்றி கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இயேசுவை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னால், நாம் வாசித்த அந்த எபிரேயர் 1:1 வசனத்தில் வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாக சொல்லப்பட்ட எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளினாலே நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வேதங்கள் அவர் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கவனமாக, ஆண்டவரே நீங்கள் எனக்கு உங்களை காண்பீங்க, நான் உம்மை அதிகமாக அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் அதை கிரைன் செலுத்தி சிரமம் எடுத்து அதை நாம் வாசிக்கும்போது ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி தன்மை உள்ளவர் அப்படிங்கிறதை நாம் வேதத்தின் மூலமாக நாம் அவரை வாசிக்கும்போது, வேத வார்த்தைகளை வாசிக்கும்போது நாம் அவரை அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படி நாம் வாசிக்க தெரியாதவர்கள் அல்லது படிக்காதவர்கள் கேட்டு வசனத்தை கேட்டு அதை மனதில் வைத்து கொண்டு பத்திரமாய் அதை வைத்து கொள்ளும்போது அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது தான் நமக்கு மிக முக்கியம். அறிந்து கொள்வதென்பது அவரோடு கூட நடப்பது, அவரோடு கூட வாழ்வது, அவரோடு கூட நாம் ஜீவிப்பதற்கு அடையாளம். நம்ம வாசித்தது போல் இயேசுவை அறிகிறது எப்படி இருக்குன்னா, ஒரு பாட்டிலில் 2 வாசனை, ஒரே பாட்டிலில் 2 வாசனை. பவுல் சொல்லும்போது அதான் சொன்னார். சிலுவையில் அறையப்பட்டவர் எப்படி இருக்கார்னா, ஒரே பாட்டிலில் 2 வாசனை கொடுக்க முடியுமானா, அது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15-16. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இங்கே சொல்கிறார் எப்படின்னா,
கெட்டு போகிறதுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான வாசனை. ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா, வேதமோ அல்லது ஆண்டவரோ எப்படி இருக்காருன்னா, ஒரு மனுஷன் கெட்டு போகிறான், அவ்விசுவாசமாக இருக்கிறான், ஆண்டவரை விசுவாசிக்கலை அப்படின்னா அவனுக்கு ஆண்டவர் எப்படி இருப்பார்னா, ஒரு மரண வாசனையாக தான் இருப்பார். எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு மரண வாசனையாக தான் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுவர்களுக்கோ அது எப்படி இருக்குமுன்னா, ஜீவனுக்கு எதுவான வாசனையாக இருப்பாங்க. நம்ம ஆண்டவர் எப்படின்னா, ஜீவனுக்கு எதுவான வாசனையாக நாம் அறிந்து கொள்ளும்படி, ஜீவ வாசனையை வெளிப்படுத்தும்படி, ஜீவனுள்ள வாசனையை நாம் தெரியப்படுத்தும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நாம் வேதங்களை நாம் வாசிக்கும்போது நம்ம ஆண்டவரை நன்றாக அறிந்து கொள்ளணும். நமக்கு எப்படி ரட்சிப்பு உண்டு பண்ணினது, நமக்கு எப்படி ரட்சிப்பு கிடைத்தது, கேள்விக்கு பதில் சொல்லணும். தூங்குறவங்க பதில் சொல்லணும். எப்படி நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை உண்டு பண்ணினார், நமக்கு எப்படி ரட்சிப்பு கிடைத்தது, யாராவது சொல்லுங்களேன். நமக்கு எப்படி ரட்சிப்பு கிடைத்தது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததனாலே. அது எவ்வளோ பெரிய காரியம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரித்தார், பாடுகளை சகித்தார். அதையெல்லாம் நம்ம வாசிக்கணும், அதையெல்லாம் எடுத்து அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பின் அதிபதியை நீங்கள் பாடுகளுக்கு உட்பட்டீங்க. அவர் அடிக்கப்படும்போது பதில் பேசவே இல்லை. அவர் பிடிக்கும்போது அவருடைய கைகளை விரித்து கொடுத்தார். அவரை குட்டும்போது, காரி துப்பும்போது அவருக்கு முன்னாடி ஒரு கோலை கொடுத்து இப்படி பிடிச்சு அவருக்கு முன்னாடி பரியாசம் பண்ணுறாங்க. முழங்கால் படியிட்டு பரியாசம் பண்ணுறாங்க. இதன் ஊடாக சென்று தான் எனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினார். இதன் பாடுகளின் ஊடாக அவர் சென்று தான் அவர் எனக்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணினார். என்னை மன்னித்தார். ஒரு மனுஷன் சொல்லும்போது, மன்னிப்பு அருளும் மாபெரும் அரசே, உமதுள்ளம் சமுத்திரமோ. என்னை தண்டிக்கணும், ஆனால் நீங்கள் என்ன மன்னிச்சிங்க. எனக்கு கொடுக்க வேண்டியது தண்டனை கொடுத்துருக்கணும் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என்ன மன்னிச்சிங்க ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. நான் யாருன்னா சோரம் போன மனுஷன் ஆண்டவரே. நான் யாருன்னா பாவத்தில் ஊறி போன மனுஷன் ஆண்டவரே. ஆனால் என்னை தண்டிக்காமல் என்னை ரட்சித்துட்டீங்க, எனக்கு உதவி செஞ்சிட்டீங்க. அது எப்படின்னா, சிலுவையின் வழியாக நீர் சென்று நீர் பாடுகளை சகித்து சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை அவர் மீது வந்தது. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அவருக்கு ஆக்கனை வந்தது. இதெல்லாம் ஏசாயால வாசிக்கிறோம். ஆனால் மத்தேயிலும் மார்க்கும் யோவான் லூக்கா இந்த 4 சுவிசேஷங்களை நாம் வாசிக்கும்போது அது ரியலாக தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியே செய்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எப்படி ரட்சிப்பு கிடைத்தது அப்படிங்கிறத ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய், அந்த சிலுவையில் அறையப்படும்போது, அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தார், சகித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய பிள்ளைங்க அறிந்து கொள்ளணும். நான் இந்த கேள்வியை என் பிள்ளைங்களிடத்தை கேட்டேன். நமக்கு எப்படி ரட்சிப்பு கிடைத்தது, இயேசு எப்படி மரித்தார், இயேசு எப்படி அந்த பாடுகளை சகித்தார், அதெல்லாம் தெரியும்போது, ஆண்டவரே என் பாவத்து நிமித்தம் நீங்கள் சிலுவைக்கு போனீங்க ஆண்டவரே. இந்த வாரங்களில் டெய்லி டிவோஷனில் பிரதர் சொல்லும்போது சொன்னாங்க, இவரை சிலுவையில் அறையும், இவர் சிலுவையில் அறையும்னு சொல்லி ஒரு கூட்டம் கத்துச்சு. அந்த கூட்டத்தின் சத்தத்தில் நானும் ஒருவனாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஆண்டவரே, நானும் ஒருவனாக தான் ஆண்டவரே உம்மை சிலுவையில் அறைவதற்கு என் பாவமும் காரணமாக இருந்தது ஆண்டவரே. இந்த மகா பெரிய புண்ணியத்தை, என் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த புண்ணியத்தை, ஒரு பலியை, ஒரு வழியை நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. நான் எப்படியாகிலும் வேதத்தில் அவரை பார்க்கணும் ஆண்டவரே. இயேசுவே உம்மை அறியணும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு மூல அறிவு வேணாம், ஆனால் உங்களை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. இயேசுவே நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நம்மை நீதிமானாக்கும்படி, அந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21,
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கும்படி, நாம் கேட்டது போல நாம் தேவனுடைய நீதியாக இருக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி, பிதாவுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இதை நம்ம மறந்தே போக வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு ரட்சிப்பு எப்படி கிடைத்தது அப்படின்னா, நீங்கள் பாவமானீங்க ஆண்டவரே. பாவமே இல்லாத நீங்கள் பாவமானீங்க. எனக்கு ரட்சிப்பானீங்க ஆண்டவரே. பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். அந்த சிலுவையில் தொங்குனீங்க ஆண்டவரே. அந்த 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் நீங்கள் சிலுவையில் தொங்குனீங்க ஆண்டவரே. பிதாவால் கைவிடப்பட்டவராய் தொங்குனீங்க. இதெல்லாம் எதுனா என்னுடைய பாவம் ஆண்டவரே. உம்மை சிலுவையில் அறைந்தது என்னுடைய பெருமை, என்னுடைய பாவம், என்னுடைய அகங்காரம், என்னுடைய கோபம், என்னுடைய எரிச்சல், எல்லாத்தையும் சிலுவையில் அறைந்தது ஆண்டவரே. பாவமறியாத நீங்கள் பாவியா நீங்கள் ஆண்டவரே. எதுக்கு நான் என்னை நீதிமானாக்கும்படி இதையெல்லாம் நான் அறிந்து கொள்ளட்டேன் ஆண்டவரே. உம்மாலே நான் தரிப்பிக்கப்பட்டிருக்கேன். உம்முடைய வஸ்திரத்தை நான் தரித்திருக்கேன். எனக்கு உதவி செய்தீங்க அப்பா. ஆண்டவரே, தூக்கில் ஒரு மனுஷன் தொங்குனானா, ஒரு மரத்தில் மனுஷன் தொங்கப்பட்டிருந்தானா அவன் என்ன ஆகுவானா, அவன் வெடிய வரைக்கும் இருந்தானா அவன் சபிக்கப்பட்டவனா. தூக்கில் தொங்கிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ரோமரில் நான் உபாகத்தில் வாசிக்கிறோம். உபாகம் 21, உபாகமம் புஸ்தகம் 21 21, 22, 23 வாசிங்க. அப்பொழுது அவன் சாகும்படி, உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. அங்க வாசிக்கிறோம், இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்க ஆகாது. அவர் தொங்கினார், தொங்க ஆகாது. அப்படி தொங்கினாங்கன்னா அந்நாளில் தானே அவன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். தொங்கப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் நிமித்தமாய், நம்முடைய ஒவ்வொரு நிமித்தமாய் அவர் தொங்கினார். தேவனால் கைவிடப்பட்டார், சபிக்கப்பட்டார். ஏன்னா அந்த நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் உரிந்து கொண்டார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் என்ன செய்தார்னா, பாவத்தை எல்லாம் பரிகரித்தார். அவர் சிலுவையிலே பிசாசை வெற்றி சேர்ந்தார். இதையெல்லாம் நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. நான் நன்றியுள்ளவனாக இருக்கட்டப்பா. 10ல் ஒருவனாக நான் இருக்கட்டும் ஆண்டவரே. 10 பேர் சுகம் பெற்றாங்க, ஒருவன் மட்டும் நன்றியுள்ளவனாக இருந்தான் ஆண்டவரே. அது எனக்கு மறந்து போகவே நான் ஆண்டவரே. நீங்கள் செய்த அந்த சிலுவையில் செய்த அந்த பாடுகளை நான் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ளட்டும், இளம் சந்ததிகளை அறிந்து கொள்ளட்டும், இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். இப்படி நான் அறிந்து கொள்ளட்டும். சிலுவையில் அறையப்பட்டது உலகத்துக்கு பைத்தியமாக இருக்குது. ஆனால் எனக்கோ அது ஜீவன், எனக்கோ அது ஜீவ வாசனை, எனக்கோ அது கிறிஸ்துவின் பலன். இப்படியாய் நான் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இப்படியாய் நாம் வேதங்களை வாசிக்கும்போது, ஆண்டவரை அறிந்து கொள்ளும்போது, நாம் வேதங்களை கவனமாய் வாசிக்கணும். அதுக்கு சிரமம் எடுத்து நாம் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரோடு நாம் தனித்து நாம் அவரை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எப்போவோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் வந்துட்டு வார்த்தை கேட்டு போகிறதில்ல ஆண்டவரே. நான் தனிப்பட்ட விதத்தில் உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மை நேசிக்கட்டும் ஆண்டவரே. பாவமறியாத நீங்கள் ஆண்டவரே மரத்தினால் தேவனால் சபிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அவரை அறிகிற அறிவு, அதை நாம் மேன்மையாக எண்ணி இயேசுவை நம் நாளுக்கு நாள் அவருடைய சுபாவத்தை, அவருடைய ஆற்றலை, அவருடைய மகத்துவத்தை. இயேசு கிறிஸ்து யார்? அவர் தேவனுடைய குமாரன். அவர் வெளியேறப்பட்டவர். முழு வேதத்திலையும் அவரை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. முழு வேதத்திலும்
எங்கே எழுதினாலும், எங்கே திருப்பி நீங்கள் வாசித்தாலும், ஏசாயா, எரேமியா, இப்படி ஒவ்வொரு புஸ்தகங்களையும் பார்த்தீங்கன்னா, தானியேல், இப்படி ஒவ்வொரு புஸ்தகங்களையும் பார்த்தீங்கன்னா அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதையெல்லாம் நீங்கள் கவனமாய் வாசிக்கும்போது அவர் ஒரு அதிபதியாய் வருவார். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். அவர் வந்து நமக்கு விடுதலை தருவார். அவர் வந்து நம்மளை ரட்சிப்பார். அவர் நமக்கு ஒரே மேப்பனாக இருப்பார். எவ்வளவாய் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரே, நான் அதையெல்லாம் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே தகப்பனே, நம்மை அறிந்து கொள்ளட்டும். இயேசுவை நான் நாளுக்கு நாள், பவுல் சொன்னது போல, அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணறேன். நான் அவரை அறிந்து கொள்ளட்டும். இயேசுவை நான் என் இருதயத்தில் ஆழமாய் பற்றி கொள்ளட்டும். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க. நான் கேட்டது போல் அவருடைய மகத்துவத்தை நான் அறிந்து, பவுல் சொன்னது போல், நான் இன்னார் என்று நான் அறிவேன். நான் இன்னார் என்று அறிவேன். அவர் எப்படி பெற்றவர்? முக்காலங்களையும் அறிந்திருக்கிறவர். அவர் மகத்துவத்தின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிற இரட்சகர். அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவராகவே இருக்கிறார். தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலனளிக்கக்கூடியவராக இருக்கிறார். முழு மனதோடும் அவரை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை அறிகிற அறிவு, அதை நாம் பற்றிக்கொள்வோம். வேதங்களில் அவரை வாசித்து நாம் அறிந்து கொள்வோம். இயேசுவை நாம் வெளிச்சமாய் காணும்படி அந்த தானியேலை நாம் வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு கனவு வந்துடுது, ஒரு ராஜாவுக்கு கனவு வந்துடுது. ஆனால் ஒருத்தர் கண்ட கனவை ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒருத்தருக்கு, ராஜாவுக்கு கனவு வந்துட்டு, ஆனால் கனவை சொல்ல முடியுமா? இப்போ எனக்கு ஒரு கனவு வருதுன்னு வச்சுங்க, அது உங்களை சொன்னால் தெரியுமா? தெரியவே வாய்ப்பில்லை. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தானியேல் வாழ்ந்த காலத்தில் அந்த நேபுகாத்து நேச்சருங்கிற அந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வந்துடுது. இப்போ இந்த கனவை போய் ராஜா சொல்கிறார். ஜோசியரை கூப்பிட்றாரு, நாணிகளை கூப்பிட்றாரு, கல்தியரை கூப்பிட்றாரு. தேசத்தில் இருக்கிற முக்கியமான நாணிகளையெல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இப்படி எனக்கு ஒரு கனவு வந்துட்டு, அந்த கனவை சொல்லணும், கனவையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா உங்களுடைய வீடுகளெல்லாம் எரிக்கப்படும், உங்கள் தலையெல்லாம் துண்டிக்கப்படுங்கிறாங்க. இப்படி குழப்பமான சூழ்நிலை, இப்படி பயங்கரமான சூழ்நிலை. ஆனால் இந்த செய்தி தானியேலும் அதில் உண்டு. இப்படி இருக்கும்போது ராஜாவுனுடைய கட்டளை மிகவும் உக்கிரமாக இருக்குது. இப்போ தானியேல் என்ன செய்தார்னா, தேவாதி தேவனை அறிந்திருந்தார். அந்த ஞானிகளும் சாஸ்திரிகளும் மந்திரவாதிகளும் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவனை அறிந்த அந்த தானியேல் என்ன செய்தார்னா, தைரியமாய் தன்னுடைய நண்பர்களை கூப்பிடுறார். அந்த 3 நண்பர்களையும் கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, ராஜாவுனுடைய கட்டளை இப்படி இருக்குது, ராஜாவுனுடைய கனவையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும், நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஒரு ராஜாவுனுடைய மந்திரிகிட்ட சொல்கிறார், எனக்கு கொஞ்சம் டைம் வாங்கி கொடுங்க, டயத்தை வாங்கி கொடுங்க, நான் அந்த கனவையும் அது அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன்னு சொல்லி. இதே மாதிரி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, தம்முடைய பிள்ளைகளுக்கு மெய்ஞானத்தை தெரியப்படுத்துகிறார். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். தேவன் யார் அப்படின்னா, அவர் திக்கற்ற சூழ்நிலையில், தேவையுள்ள நேரத்தில் தேவையுள்ள ஞானத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறது தான் நம்முடைய ஆண்டவர். இப்போ அவங்க ஜெபம் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா, தானியேலுக்கு ராஜாவுனுடைய கனவும் வெளிப்படுது, கனவுக்கான காரணத்தையும் அர்த்தத்தையும் அவர் சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய அதிசயம். அந்த தானியேலுக்கு தேவன் அப்படியாய் வெளிப்படுத்தினார். ராஜாவை கூப்பிட்டு சொல்கிறார், ராஜாவே, உம்முடைய கனவு இது, இதனுடைய அர்த்தம் இது அப்படின்னு சொல்லி அப்போ ராஜாவே என்ன பண்ணுறாருனா, தானியேலே, நீ ஆராதிக்கும் தேவன்தான் உண்மையுள்ளவர், அவர்தான் ராஜ்யங்களை ஆளுகிறவர் என்று சொல்லி தேவனை முகமுகமாய், எப்படின்னா அவன் முகக்குப்புற விழுந்து தேவனை முகமுகமாய் தேடினான். இது போல் நம்முடைய வாழ்க்கையிலும், ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உம்மை வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே,
மறைப்பொருளாய் இருக்கிற சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. இயேசுவை நான் உம்மை அறிய எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வேதத்தில் உள்ள இடுக்கில் உள்ள வெளிச்சத்தை எல்லாம் நான் பார்க்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. அந்த நான் வாசித்தது போல் பிரகாசமுள்ள மனக்கண்ணை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் குருடாக இருக்க வேணாம் ஆண்டவரே, நான் ஒரு செவிடனாக இருக்க வேண்டாம், நான் பார்க்காத ஒரு மனுஷனாக இருக்க வேணாம் ஆண்டவரே. நான் காணும்படி கேட்கும்படி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த மகத்துவத்தை, இயேசுவை ஆண்டவரே நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அந்த ஜீவ வாசனை நான் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம் கேட்டோம் என்றால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இந்த வசனம் நான் சொன்னது தானியேல் இருக்குது, நீங்கள் வேணாலும் எடுத்து வாசிக்கலாம். தானியேல் 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் எடுத்து இதை வாசிக்கலாம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அவர் மறைப்பொருளை நமக்கு வெளிப்படுத்துகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கவனமாக வாசிக்கும்போது நம் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். நாம் எழும்பி நாம் எல்லாரும் ஒரு சகோதரரும் ஒரு சகோதரி நாம் சுருக்கமாக ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய ஜீவனுள்ள நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இந்த பூமியில் நீங்கள் எங்களுக்கு செய்த எல்லா மகத்துவமான கிரியைகளுக்காகவும் உம்முடைய எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆமாண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள, அதை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஆண்டவரே, உம்மை கொண்டு உலகங்களை சிருஷ்டித்தவர். ஆண்டவரே, நீர் சர்வ பூமிக்கும் நீர் இலவசராக இருக்கிறீர். சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினாலே தாங்குகிறவராய் வல்லமையுள்ளவராய் இருக்கிற உம்மை அறிகிற அறிவை நாங்கள் அதை மேன்மையாக எண்ணி பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. எங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்களை நீதிமானாக்கும்படி உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் நீதிமானாகும்படி உயிரோடு எழுந்த கர்த்தராகிய இயேசுவே, உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் சாமி. உமக்குள்ள சகலமும் வாசமாக இருக்க ஆண்டவரே. அந்த சிலுவையில் அறையப்பட்ட உம்மிடத்தில் ஞானம் உண்டு, விவேகம் உண்டு, நல்ல வாழ்க்கை உண்டு, நல்ல ஜீவன் உண்டு ஆண்டவரே. அந்த ஜீவனில் நாங்களும் பங்கு பெறும்படி, அந்த வாழ்க்கையில் நாங்களும் பங்கு பெறும்படி எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும் அப்பா. கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையும் தயவையும் உம்முடைய ஞானத்தையும் தாங்க சாமி. நாங்கள் உண்மையிலே ஆண்டவரே உம்மை அறிந்து உம்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. தேவனே, நீங்கள் இரக்கம் பாராட்டுங்க. வியாதியோடும் பலவீனத்தோடும் தேவையோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவிப்பீராகப்பா. வியாதிப்பட்டிருக்கிற இருதயத்தில் பாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் விசாரித்து விடுவித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், முதியோருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய திருநாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த நாளின் ஆகாரத்துக்காய் ஜெபிக்கிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதி, உண்ணும் முக்கென்று வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.